முத்து ப்ரோ தூங்கிட்டீங்களா? இல்ல மச்சான், நீ முத்து ப்ரோன்னு அந்த முத்து ப்ரோவை கூப்பிடுறேன். இல்ல ப்ரோ உங்கள நான் தூங்கல, நான் அழுதுட்டு இருக்கேன் மச்சான். அப்படியா? வெளில போனது ஒருத்தர், ஸ்கோர் பண்ணது இன்னொருத்தர். ஆமா. அண்ணன் அழுதுட்டாப்ல. ரொம்ப அண்ணன் அழுதுருச்சு. அண்ணன் ஜெயிச்சிருச்சு. நீங்க சும்மா உட்காருங்க. ரவீந்திரனே சும்மா உட்காருங்க. ஒரு செம்ம டெக்னிக் கண்டுபிடிச்சாரு. இனி இவர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்றாரு. ஆமா. அவர் எப்படி ஸ்கோரிங்னா வந்துருவாருன்னு தெரியும். ஆமா. அண்ணன் வெளியே போயிட்டு அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, நீ உட்காரு. ஆமா. எந்த பக்கம் கேட்டு போட்டாலும் உடைச்சிட்டு நான் ஸ்கோர் பண்றதுக்கு வெளியில வருவேன் அப்படின்ற மாதிரி ரவீந்திர கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி கிளம்பிட்டாரு. நான் உட்காந்து ஸ்கோர் பண்ணுவேன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காரு அவரு. ஆமா மச்சான். பட் உண்மையிலே தீபக் எவிக்ஷனை பத்தி நம்ம நேத்தே கொஞ்சம் பேசணும். ஆமா. முத்துக்குமரன் பண்ணது ஒரு அளவுக்கு தானே ஓகே இருந்துச்சு. ப்ரோ ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆயிட்டார் போல ப்ரோ. தீபக் கூட அண்ணன் அண்ணன் அப்படின்ற ஒரு பாசத்துல. அதனால தான் வெளியே போயிருக்காரு. இவர் என்ன விஷாலா அப்படிலாம் இருக்காரு. ஒரு எமோஷனல் பாண்ட் அவங்களுக்குள்ள இருந்ததுனால இருந்திருக்கலாம். ரொம்பவே எமோஷன் ஆயிட்டாரு. ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. நல்ல பிளேயர் ஆனா வெளியே போயிட்டார் மச்சான். ஆமா ஆமா. என்னன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் நான் யாருக்குமே பார்த்தது இல்லை ப்ரோ. ஒரு ரெஸ்பெக்டோட பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அவருக்கான சென்ட் ஆஃப் அப்படின்றது வந்து எல்லாருமே அவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸுமே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வெளில அனுப்பிச்சிருந்தாரு. கண்டெஸ்டன்ட் ஆமா அப்படின்னாரு. அதுக்கெல்லாம் தகுதியானவர் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஓகே. தீபக்கோட கேம் எந்த கட்டத்துல இருந்து மாறுச்சு அப்படின்றத நீங்க நோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் 4 வாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்திருந்தார். இவரோட வயசுக்கு இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் அப்பவே நிறைய பேச்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் வெளியில இறங்கினார். இல்ல அந்த கேப்டன்சி மாத்திருச்சு மச்சான். அந்த ஆமா. கேப்டன்சில வந்து கேப்டன்சினா இதான் இருக்கணும்னு பிக் பாஸே பாராட்டினதுக்கு அப்புறம் அவர் ஒரு மெச்சூர் இண்டிவிஜுவல் அப்படின்றத மெச்சூரிட்டி காமிச்சார். ஆமா. அதுக்கப்புறம் அவரோட கேம் மாறுச்சு. ஒரு சில இடத்துல விமர்சனத்துக்குரிய விஷயம் தான் பண்ணாரு. ஆமா. ஒத்துக்கணும். அது கண்டிப்பா ஆமா ஒத்துக்கணும். ஆமா. ரஞ்சித் கேப்டன்சி ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சு. பட் ஓவராலா நல்லா விளையாடினாரு. ஆமா. இப்ப இருக்கிற 6 பேரை விட இவர் வந்து எந்த விதத்திலயும் இது கம்மியா விளையாடினாருன்னு சொல்லவே முடியாது. ஆமா ஆமா ஆமா. இன்ஃபேக்ட் சில பேரோட பெட்டரா விளையாடினாரு. ஆனா சில சமயங்கள்ல டாமினன்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயுமே அவர் இருந்துட்டு இருந்தார் பயங்கரமா. மத்தவங்க சொல்ற பேச்ச முழுசா கேட்காம இவர் சொல்றதா சரி அப்படின்ற ஒரு விஷயத்துலயுமே அவர் நின்னுட்டு இருந்தாரு. அது ஓகே. மத்தவங்களும் இவரை பெருசா கன்ஃபரண்ட் பண்ணவே இல்லையே. ஓகே. அன்னைக்கு வர்ஷினி வந்து அன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கு எபிசோட்ல வந்து அதுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன்னு. ஏன்னா தீபக்னா ஒரு பவர் ஹவுஸ்னு அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு. அவரும் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. ஏன்னா இப்போ கடைசியில எல்லாரும் போய் சீரியல் தான் நடிக்கணும். இல்ல மேபி இதுல ட்ரை பண்ணலாம். அதுல இவர் தானே சீனியரா இருக்காரு. கண்டிப்பா. அதை கமாண்ட் பண்ணாரு. அதை ஓகே ஓகே. ட்ரோல்ஸ் ஜோக்ஸ் அபார்ட் ஜெயிஸ்டர். அவரே சொன்னார் ஜோக்ஸ் அப்பார்ட். எங்க ஜோக் வந்துச்சு? ஆமா ப்ரோ. நான் வேற அதை நோட் பண்ணேன். சரி ஜோக்ஸ் அப்பார்ட் சொல்லு மச்சான். ட்ரால்ஸ் ஜோக்ஸ் அபார்ட் ஜெயிஸ்டர் அவர் அவ்வளவுதான். வெளியே வந்துட்டார். அவர் எங்க ஜெயிச்சாரு? மக்கள் மனசுல ஜெயிஸ்டர் ப்ரோ. ஜெயிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து என்னதான் அவர் ஓட்டிங்ல தோத்துருந்தாலும் அவருக்கு ஒரு எவ்வளவு ஓட்டு வந்திருக்குமோ அந்த ஓட்டெல்லாம் இப்போ முத்துக்குமரன் பக்கம் திரும்புறதுக்கு முத்துக்குமரன் அதிக வாய்ப்பு. ஆமா அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னன்னா இப்போ தீபக் இன்னைக்கு வெளியேறாருல, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கர அடி. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா விஷாலுக்கும் பவித்ராக்கும் பயங்கர அடி. நீங்க போயிருக்க வேண்டியதானே, அவரையே அனுப்புறீங்க. அவங்க தான் ஓட்டு போட்டிருக்க மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் இப்படி ட்ரால்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மச்சான் சோஷியல் மீடியான்றது இப்போ நம்ம பேசுறதுக்கே கீழே கமெண்ட் வரும். ஆமா ஆமா. ஸோ கமெண்ட் போடுறவங்க வன்மத்தோட பண்ணுவாங்க. பாராட்டணும்னு நினைக்கிறவங்க ஒரு லைக்கை போட்டு போயிடுவான். இல்லை அது கூட பண்ண மாட்டான். ஓ இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு, அடுத்த கண்டென்ட் என்ன இருக்குன்னு போயிடுவான். உண்மையிலேயே வந்து பிடிக்காதவன் மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவான். ஸோ சோஷியல் மீடியா விமர்சனம்லாம் பாரு, நானும் மீடியா கரியரில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். நீயும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக இருப்பியா? ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து திக் ஸ்கின். ஓகே. விமர்சனம் பண்ணுவாங்க, அதை கடந்து போகணும். பவித்ரா விட இவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு, விஷாலை விட இவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனாலும் ஓட்டு வரல. எல்லா நல்ல படங்களும் ஓடுறது இல்லைல்ல. ஆமா. எல்லா நல்ல தலைவர்களும் எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிக்கிறது இல்லைல்ல. மாசு ப்ரோ. மாஸ் ப்ரோ. இந்த போகிக்கு வீட்டில் நடந்த எந்தெந்த விஷயத்த நீங்க போட்டு எரிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை கேட்டார். ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க? இல்லை எரிக்க போறீங்கன்னு கேட்டாரு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா முத்து கன்ஃபஸ் பண்ணிட்டார். கோவம்னு ஒன்று படம் போது எதில் அடிக்கிற ஆள் சொல்றதை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரோட தப்பை வந்து அவர் கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. ஆப்போசிட்ல விஷால் இருக்காருல்ல, விழுந்த அடி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ப்ரோ. இல்ல முத்துக்குமரனே வந்து அந்த கோவத்தை தூண்டுறதுக்கு உண்டான விஷயத்தையும் நான் வந்து எரிக்கணும்னு சொல்லியிருந்தா நான் வந்து இன்னும் ரசிச்சிருப்பேன். பட் விஷால் வந்து அவரா 2 பேர் போனாங்களே, ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று உண்டாக்குனாரு, அதை பத்தி அட்ரஸே பண்ணாதது எனக்கு ஆச்சரியமாச்சு. இதுதான் ஸ்டேஜ். இதுல அதை அட்ரஸ் பண்ணி அந்த விஷயத்த முடிச்சிடலாம். தர்ஷிகா ஐம் சாரி, உன்னோட நான் விளையாடின கேமை நான் வந்து எரிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா வேற லெவல்ல போயிருப்பாரு. ஆமா. சௌந்தர்யா அந்த கமெண்ட் வந்து அவரு சொல்றாரு, அதுக்காக அப்பாலஜைஸும் பண்ணிட்டாரு. அது என்ன முட்டாள்தனமான வாதம். அந்த பொண்ணு தொட்டு பேசுறத பத்தி விமர்சனம் பண்ணாராம். இந்த காலத்துல வந்து ஐ மீன் நார்மலா அது ஒரு ஹியூமன் இதுல பண்றதுதான். அதை பத்தி நான் விமர்சனம் பண்ணேன், அதை நான் எரிக்கணும் யாருமே நோட்டீஸ் பண்ணாததை அவர் இங்க சொல்லி அது அந்த அவங்களுக்கும் புரியல.
அதுக்கப்புறம் அதை நான் கன்ஃபெஸ் பண்ணி எரிக்கிறேன்னு சொன்னதுக்கு அவர் முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருந்தாலே பெட்டராக இருந்திருக்கும். ஆமாம். அப்புறம் விஜய் சேதுபதியே கலாய்ச்சிட்டாரு, விழுந்த அடி எப்படி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லிட்டாரு. ஆனால் அதை மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்றத ஒரு பாயிண்ட். ஆமாம், இதில் அந்த என்டையர் சீக்வன்ஸே எப்படி இருந்துச்சுன்னா, விஜய் சேதுபதி வந்து ஃபாதர் மாதிரியும் மற்றவங்கலாம் பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸே போய்கிட்டு இருந்துச்சு. ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துச்சுல, வீட்டுக்கு போய் ஆகணும், மன்னிப்பு கேட்டு தான் வெளியே போகணும், அதுக்காக தான். ப்ரோ, உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் மச்சான்? ஜல்ராஸ். ஓ, அவரா? ஆமாம். வீட்டுக்குள்ளே வந்தோடனே பயங்கர ஒஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. விஜய் சேதுபதி மீது நீ காட்டாமல் ஒரு விஷயம் சொல்லிட்டார். நீங்கள் கண்டிச்ச விதை வந்து எனக்கு பத்தலை, அது எனக்கு பத்தலை, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆர்ஷாக போயிருக்கூடாது, இன்னும் நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னார். அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நீங்கள் இப்படி பண்ணிருக்கிறாரே அப்படின்ற மாதிரி ஒரு ஒஸ்ட்டாக பார்த்தீங்களா நீங்கள் அதை? ஐ மீன் இப்போ பாருங்க, இவங்களே வந்து இவங்க மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே, முன்னாடி மாதிரி இவங்க சண்டைக்கு போகிறது இல்லை அப்படின்றதையும் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும்னா அவங்க வந்து சண்டை தான் போட்டுருக்கணும். ஆமாம், இதுக்கு மேலே கண்டிப்பானா அடிக்கதான் செஞ்சாங்க. அவரை கலாய்ச்சாங்க, அவருக்கு அது புரியல. விஷாலும் அருண் பிரசாதும் அவர் வீட்டுக்குள்ளே வந்தப்போ இல்லை அந்த என்டையர் வீக் நடந்த டாஸ்க் அப்போ இவர் பேச விட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், நேத்திக்கு எபிசோட்லையுமே அவர் பேச விட்டு தீபக் முத்துக்குமரன் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அப்படி எடுத்துட்டு போகல, அதை வன்மத்தோட எடுத்துட்டு போகாம சர்க்காசமோட அவங்க வந்து சந்திச்சாங்க. எனக்கு தெரிஞ்சது ஓகேயா தான் இருந்துச்சு. மேபி விஜய் சேதுபதியோ அந்த ஷோவோ வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே, அருணா வந்து ரொம்ப அபத்தமாக தான் பண்ணார். அந்த பண்ண செயல்கள் எல்லாமே பார்க்கறக்கு அபத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் நல்லா விளையாண்டுருந்தாரு, ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக ஓட்ஸ் கிடச்சிருக்கும், வெளியில் தெரிஞ்சிருப்பாரு, ஓட்ஸ் கிடச்சிருக்கும், கொஞ்ச நாள் இருந்திருக்க தான் போறாரு. இவங்க கார்னர் பண்ணுறதுனால அவர் வெளில போனாரான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது. அதை யாருமே அக்ரி பண்ணவும் முடியாது. அவர் நல்லா பண்ணல, அதனால தான் வெளியில் போயிட்டார். அதை வந்து ஒத்துக்காம அந்த கோவத்தை வந்து திரும்ப வந்து உள்ள காட்டுறது அப்படின்றது எல்லாருமே பண்ணாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் போறவங்க எல்லாருக்குமே அந்த ஆதங்கம், அந்த கோவம் இருக்கு. ஆனால் அருணா கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரீமெச்சூரா தான் வெளியே போனாரு. பட் போன எல்லாருக்குமே, அந்த புதுசா வந்திருக்கிற 8 பேருக்குமே ப்ரீமெச்சூரா போனது மட்டும்தான் ஒரே தகுதியா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் அந்த காண்ட் இருக்கு தான் செய்யும். அவருக்கும் அந்த காண்ட் இருக்கு. ப்ரோ, பிஆர் டீம் பத்திலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முத்துவோட பிஆர் யார் தெரியுமா? ரவீந்தர். ஆமா ப்ரோ. முத்துக்கு ஏற்கனவே இப்போ வச்ச பிஆர் அது வேறு இருக்குல்ல வெளியில். சோஷியல் மீடியாவில் பயங்கர ஐடி தான். நீங்கள் ரவீந்தர் வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டார், நான் தான் முத்துக்கு பிஆர் அப்படின்ற மாதிரி செயல்கள் தான் வந்ததுல அவர் உள்ள பண்ணிட்டு இருக்காரு. அதையும் முத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு போல. சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குன்னா, அருணுக்கு பிஆர் இருக்குன்னா, உனக்கு நான் தான் பிஆர் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன். அப்ப நான் என்ன பண்ணேன், நான் ஏற்கனவே வச்சுட்டு பிஆர் அவனுக்கு கொடுத்த காசு டபுள் பேமெண்ட் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் இவர் ரவீந்தர் வந்ததுலேருந்தே அதுதான் நம்ம நாள்ல இருந்தே சொன்னோம். நேற்றுக்கு எபிசோட்ல நம்ம சொன்னோம், அவர் உட்காந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவர் முத்துக்குமரனுக்கு பிஆர் பண்றது பதிலாக அவருக்கு பிஆர் பண்ணிருக்கலாம். மேபி அவர் வெளியே போகாமையாவது இருந்திருப்பாரு. கண்டிப்பா. அண்ட் நிறைய பேசப்பட்ட வார்த்தை பிரெயின் வாஷிங்கு. அதுக்கப்புறம் இவர் ரவீந்திரன் வந்து பிஆரை பத்தி ஒரு பக்கம் பண்ணாரு, இன்னொரு அவரோட கேமையே ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்காரு. முத வாரம் வெறும் நாட்டாம பண்ணாரு. இந்த வெறும் நாட்டாம பண்ணது மட்டும் பத்தாது, எங்கேயாவது அழுகணும், சிம்பத்தி ஓட்டு இல்ல சிம்பத்தி பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். அண்ட் இவ்வளவு வாரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல சண்டை வராது. அதனால விஜய் சேதுபதி சொன்னப்போ இன்னும் ஆர்சன் சண்டை வரல, டிப்ளமேட்டிக்கா தான் எல்லாருமே அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து பண்ற பிரெயின் வாஷிங்கை தவிர நிறைய அழவும் செஞ்சாரு. கண்டிப்பா. சரி, சம்பந்தமே இல்லாமல் அழுதுகிட்டு இருந்தாரு, காரணமே இல்லை அதுக்கு. அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு, சாரி அப்படின்னா முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல. தப்பு பண்ணாரோ இல்லையோ, அவர் வந்து வெளியில நடக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்தாருன்றது தப்புனா சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. நீங்க ஒரு லிமிட் வரைக்கும் சொல்லுங்க, மீதி சொல்லாதீங்கன்னா. இவர் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் கேட்டு கன்ஃபர்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அழுது ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆமா, அது ஒர்க் அவுட் ஆகாது கண்டிப்பா. நிச்சயமா பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே ப்ரோ, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இவர் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாருல, ஸோ அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் பயந்துருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லவே இல்லை மச்சான், அங்கே இருக்கிறவங்கலாம் அந்த தெளிவு அடைஞ்சிட்டாங்க. அப்படியா? எனக்கு விஷால் பயந்துட்டாருன்ற மாதிரி தோணுது ப்ரோ. ஐயோ, விஷால் இவ்வளோ நாள் அப்படிதான்டா இருந்தாரு. சரி, ஓகே. விஷால் வந்து அந்த ஃபேமிலி இதுல இருந்தே, அதாவது விஷால் வந்து அந்த 2 பொண்ணுங்களோட விளையாடின கேம் மட்டும்தான் அவர் ஆடின ஒரே கேமு. அதை வச்சு எப்படி தப்பிக்கிறாருன்னா, மேபி அவரை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா. என்னோட பார்வையில் அவரோட கேம் வந்து ரொம்ப இன்னடிக்குவேட்டாக இருந்துச்சு, தேவையான அளவுக்கு இல்லை. பட் தப்பிச்சிட்டாருன்னா நிறைய பேருக்கு அவர் வந்து பிடிக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்க்குறவங்கள நிறைய பேருக்கு கூட விஷால் ஃபேன்ஸ் இருப்பீங்க. எனக்கு வந்து நான் அவரோட பெரிய ஃபேன் கிடையாது. ஓகே. பட் தீபக் பதிலாக போயிருக்கலாம்னா நான் விஷாலோட பேரை நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். ஓகே, நான் பவி போகிறேன். இருக்கலாம். இது நம்மளோட பார்வை. பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி ஒரு பார்வை. பயந்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா விஷால் அப்படியே தான் இருந்திருக்காரு. இந்த ஒரு கடைசி ஒரு 4 வாரம் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் பயப்படாம இன்னும் தைரியமா இருக்காங்கன்னா சௌந்தர்யா. ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஏன்னா பல வாரமா அவங்க கிட்ட பிஆர்னு பேசியிருக்காங்க.
க்ரௌட் கிளாப்ஸ் கியூட்னஸ்னு பேசியிருக்காங்க. அதை வச்சுதான் அவங்க கேம்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்களா, யார் யார் என்னதுன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன அவங்க மனசுக்கு பண்ணிருக்காங்க. தெரியும், நம்ம மனசுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நேத்து என்ன விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாருல, என்னதான் பிஆர் அப்படின்ற ஒரு செட்டப் வச்சிருந்தாலும் அவங்க உள்ள ஒழுங்கா ஒரு கேம் பண்ணலைன்னா அவங்களால உள்ள சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து சௌந்தர்யா கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும் நினைக்கிறேன். சௌந்தர்யா வந்து இவ்வளவு தெளிவா அதை சொன்னாங்களே, அதுக்கே நான் வந்து பயங்கர ஆச்சரியப்பட்டேன். மாசு ப்ரோ, மாஸ் முதல் தடவை நான் கொஞ்சம் தெளிவா பேசியிருக்காங்க. முத தடவைலாம் நான் சொல்ல வரல மச்சான், நிறைய தடவை பேசியிருக்கேன். இந்த தடவை நல்லா தெளிவா அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னாங்க. ஓகே ப்ரோ. பிரெயின் வாஷிங் சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ரோ இன்னொரு விஷயமே ஞாபகம் வருது. ரவீந்தர் வந்து இந்த மாதிரி மூளை செலவை வேலையை பார்க்கும்போது அதில் பிரெயின் வாஷிங்ல ஒரு இது நடந்துச்சு. சாச்சனா வந்து பிரெயின் வாஷிங் பண்றாங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அந்த அம்மா கப்ப வாஷிங் கூட பண்ணவே இல்லை. அதுக்கு தான் சண்டே வந்துச்சு. சிக்கன் இருக்கு அது இருக்குன்னு அவங்க அதை ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, அது கப் வாஷிங் பண்ணாதது தான் ரயன் அவங்க கிட்ட பஞ்சாயத்துக்கு பண்ணாங்க. அதையே வாஷ் பண்ணாதவங்க என்ன பிரெயின் வாஷிங் பண்ண முடியும்? சாச்சனால பெருசா ஒன்றும் பண்ணல. முதல்ல சாச்சனா சொல்றதை அவங்க கேட்பாங்களா, காது கொடுத்து கேட்பாங்களா? கேட்டாங்க. பாருங்க, அவங்க வந்து அடுத்த பிஆர் முத்துக்குமரனுக்கு. ஆமா, கிட்டத்தட்ட. ஸோ 2 பிஆர்ல அடுத்ததான் அவங்க வராங்க. சாச்சனா வந்து விஷால் கிட்ட பேசினது, நீ ஒரு பிளே பாய் அப்படின்னு அவங்களோட பார்வையில் இருக்கிற உண்மையை சொன்னாங்க. பட் விஷால்லாம் அதை எடுக்கிற ஆள்லாம் கிடையாது மச்சான். அதை கடந்து போயிட்டார். நான் இப்படிதான் அப்படின்னு இருக்காரு. வெளியே வந்தோடனே அவருக்கு ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆகும். ஆமா, கண்டிப்பா. ஒரு வேளை அடுத்த வாரம் யாராச்சும் உள்ள வராங்க அப்படின்னா அதுல இருந்து தெரிய வரலாம். 2 பேரும் வந்தா பிரெயின் வாஷிங் வேலைக்கு அப்புறம் பவித்ரா வந்து இவர் ரவீந்தர் வந்து ஃபர்ஸ்ட் பொட்டி பற்றி பேசியிருக்காரு. பொட்டி பற்றி பேசும்போது அவங்கவுங்க ஒப்பீனியன் எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு. அதை பற்றி பவித்ரா கிட்டையுமே கேட்டிருக்காரு. பவித்ராக்கு அந்த ஐடியா இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது. அதை பற்றி விஜய் பற்றி கேட்கும்போது நானும் அந்த ஐடியாவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது, ஒரு வேளை எடுத்துருவாங்களோ, அவங்களுக்கும் ஒரு மாதிரி டவுட் வருதோ, நம்ம அது வரைக்கும் போக மாட்டோம், பொட்டி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருதோ. அவங்களுக்கும் வருது, விஷாலுக்கும் வருது கிட்டத்தட்ட. ஏன்னா தீபக் வெளியே போகிறப்பவே, தீபக் வெளியே போகிறது இல்லை, இதுக்கு முன்னாடி 2-3 பேர் வெளியே போனப்போ கூட இங்கே வந்து மஞ்சரி வெளியே போனதுலேருந்து நான் சொல்கிறேன், நமக்கு வந்த கத்தி அந்த பக்கம் போயிருக்கு அப்படின்ற ஃபீலிங் 4-5 பேருக்கு வந்திருக்கு. ஆமாம், அவங்களுக்கு ஒரு பிரபலமான முகம் இருக்கு. நல்ல இப்போ கரண்ட்டில் சொல்கிறேன், கரண்ட்டில் ஒரு பிரபலமான முகம் இருக்கிறதுனால விஷாலும் பவித்ராவும் தப்பிச்சுறாங்களே ஒழிய. ஆமாம், இல்லாட்டி கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சரி போனதுலேருந்தே நான் சொல்கிறேன், அவங்க வந்து பெட்டர் டிசர்விங் கண்டிப்பாக. ஸோ இவங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வர கத்தி வேற எங்கேயோ ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எப்போ வேணாலும் போகலாம், அதுக்கு இந்த பெட்டி எடுத்துகிட்டு போனாவது நமக்கு வந்து அதில் ஒரு ஆறுதல் பரிசு இருக்கும். ஓகே, நீங்கள் அவங்க 2 பேர் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறீங்க, அப்படி தானே? நான் யார் எடுத்துகிட்டு போனாலும் நல்லா தான் இருக்கும். யார் எடுத்துகிட்டு போனாலும். ஆமாம் மச்சான், முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. கடைசியில் டாப் 6 கண்டஸ்டன்ட்டுக்கு வாழ்த்துக்கள்னாங்க. அந்த டாப் 6 ஏற்கனவே இருந்த டாப் 8ல இந்த டாப் 6 முன்னாடி உட்காந்துருக்காங்க. அருண் வெளியே போயிட்டாரு, தீபக் வெளியே போயிட்டாரு. அப்போ பின்னாடி இருந்தவங்க எதுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு என்ன ஆக போகுது? இல்லை, அவங்க அப்படியே பின்வாசல் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க, நல்லா தான் இருக்கும். அவங்க இந்த போட்டிக்குள்ளேயே அவங்க வர வேண்டாம் ப்ரோ. வராமல் இருந்திருந்தாலே நல்லா தான் இருந்திருக்கும். ஒரு ரோல் ட்விஸ்ட்டாக அடுத்த வாரம் கூட ஏதாவது சொல்லலாம்ல. நாங்கள் சும்மா சொன்னோம் ஏப்ரல் ஃபுல் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆமாம், அதுக்கு தான் வந்த மாதிரியே இருக்கு. அப்புறம் எதுக்கு டாப் 6 அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணோம்? பாவம் சிவகுமார் வந்து இழைச்சிட்டு வந்து ஒரு நடிப்புலாம் போட்டார், நல்லா மிமிகிரிலாம் பண்ணார். அவங்க அப்படியே பின்வாசல் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டோம் ப்ரோ. அவங்க இந்த போட்டிக்குள்ளேயே வர வேணாம், அதுதான் நல்லது எல்லாருக்குமே. உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ இத்தனை நாள் அவங்க போட்டி போட்டு விளையாண்டுருக்காங்க, அவங்க வெளில போயிட்டாங்க, அவங்க ஜாலியாக இருந்திருக்காங்க. வெளில கேம் பார்த்துட்டு உள்ள வராங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களோட மைண்ட் செட் அது ஒன்று. ப்ளஸ் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், நம்ம போட்ட ஓட்டுக்கு ஒரு மரியாதை வேணும்ல. ஆமாம், அவங்க வெளியே போகணும் தானே நம்மளாம் ஓட்டு போட்டோம் இன்னொருத்தங்களுக்கு. ஓகே, பார்ப்போம் ஜீவா. இதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ முத்து ப்ரோ. தேங்க்யூ ஜீவா ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அடுத்த வாரம் ஃபைனல் அப்போ சந்திப்போம். வாரம் சந்திப்போம்.